மல்லி நல்ல விதமாக வெண்பாவை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இருந்தாலுமே அந்த எதிர்பார்ப்புக்கு பின்னால் பல கஷ்டங்களும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அந்த லேடியை பொறுத்த வரைக்கும் இப்போ வெண்பா எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆட்டோ டிரைவரோட உதவியினால தான் இப்போ அவங்க பக்கத்தில் நெருங்குறாங்க அப்படின்னு சொன்னாலுமே அந்த லேடியோட முகத்தை பார்க்குறப்ப நிச்சயமாக அவங்க நல்லவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்க ரொம்பவே கராராக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு 10 நிமிஷம் தான், அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா குழந்தைங்களை கடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக கைமாற்ற மாட்டாங்க. ஒரு 4-5 நாளைக்கு அந்த ரூமில் வச்சுருப்பாங்க. 4 பிள்ளைங்க சேர்ந்துச்சுது அப்படின்னு சொன்னால் அடுத்தது அந்த குழந்தைங்களை யாசகம் வாங்குறதுக்கோ இல்லை ஆர்கன்ஸ் திருடுறதுக்கோ அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த லேடி இப்போ மல்லிக்கிட்ட சொல்கிறாங்க. நாகவும் நான் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னாலுமே அந்த இடத்துக்கு எல்லாரும் போனால் சரியாக வராது அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோ டிரைவர் நிற்கிற அதே இடத்துல நாகுவை விட்டுட்டு இப்போ மல்லியை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா மல்லி என்ன பண்ண போகிறாங்க, மல்லியும் அடைச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் பாவம் வெண்பா என்ன பண்ண போகிறாங்க. அந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இப்போ வெண்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் அப்படிங்கிறதெல்லாம் நான் அம்மா கிட்ட போனோம் அப்படின்னு சொல்லி வெண்பா ரொம்பவே டல்லாக ரொம்பவே நொந்து போயிட்டாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப வருத்தமாக தான் இருந்துட்டுருக்கு. அந்த கலாவதியுமே ரொம்பவே கொடூர குணம் கொண்டவங்களாக இருக்கிறாங்க. ஒழுங்காக இருக்கிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி இப்போ வெண்பாவையுமே சத்தம் போட்டுட்ருக்குறாங்க. வெண்பா அவங்கள பார்த்து பயந்து போய் இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா மல்லி இவ்வளோ நாள் வீட்டிலே இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ வெண்பாவை அவங்க நெருங்குறாங்க அப்படிங்கிறப்ப எப்படியாச்சும் வெண்பாவை மீட்டு கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் விஜய் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. தீபன் தான் அவங்கள நல்ல விதமாக பார்த்துக்கிறாங்க. தீபன் இப்போ விஜய் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு லேடி தான் வெண்பாவை கடத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அந்த லேடியோட ஃபோட்டோ கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ விஜய் தீபனை பார்த்து கேட்கவுமே தீபன் அந்த ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க. ஏன்னா வெண்பாவை காணோம் அப்படிங்கிறப்ப அவங்க 2 பேருமே அந்த லேடி கிட்ட தான் வெண்பாவை பற்றி விசாரிச்சிருந்திருப்பாங்க. அந்த லேடி தான் நம்ம வெண்பாவை கடத்தினாங்க அப்படின்னு சொல்லி விஜய் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இன்னும் ஓரிரு நாளில் நம்ம மல்லி வெண்பாவை மீட்டுருவாங்க. ஸோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம்.